இன்றைக்கி நான் புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். புடலங்காய் 1 கப்பு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு 1 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பருப்பு, கடலை பருப்பும் துவரம் பருப்பும் 2 கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நான் வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். அரைக்கிற ஜாமான் கசகசா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அரைக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கும். இப்போ தாளிப்பை போடும். இப்போ வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டுறேன். புடலங்காவை எந்த மாதிரி பேட்டர்னில் வெட்டுறீங்களோ வெட்டிட்டு நல்லா உப்பு போட்டு பிணைஞ்சி அப்புறம் அலசிக்குங்க. அந்த மாதிரி அலசினா தான் அந்த தோறு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். உப்பு போட்டு அலச மறந்துடாதீங்க. நான் இஞ்சி போட்டு போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் அரைச்சதை போடுறேன். தேங்காய் அதெல்லாம் வச்சு நான் அரைச்சிடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ புடலங்காவை போடும். கொஞ்சம் உப்பு போடும். 1/4 கிலோ உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைப்போம். தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மட்டும் மூடி வைப்போம். நல்லா காய் வந்த பிறகு அப்புறம் பருப்பை போடும். திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சா என்னன்னு. நல்லா கொஞ்சம் காய் வந்திருக்கு. இப்போ பருப்பை போடும். பருப்பு நான் வெறும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், மஞ்சள்லாம் போடலை. நீங்களும் அதே மாதிரி போட்டு எடுத்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பத்தாமல் இருக்கு, நான் போடுறேன் கொஞ்சோண்டு.
நான் அடுப்பு அணைச்சிட்றேன். நான் பிளேட்டில் எடுக்கிறேன் பாருங்கள். புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.